சார் இப்போ நம்ம சோலார் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க சார். இப்போ நமக்கு கரண்ட் பில் வந்து ஒரு ரூ. 4000 ரூ. 5000 வருது. அதுக்கு எந்த சோலார் என்ன இது போடலாம்? நியர்லி ஒரு 700லேருந்து ஒரு 900 யூனிட்டுக்குள்ள நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க. இந்த டைப் ஆஃப் யூனிட் கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 கிலோவாட்டை நான் சஜஷன் பண்ணுறேன். இந்த 3 கிலோவாட் சோலார் போட்டோம் அப்படின்னா நமக்கு பர் டேக்கு வந்து 15 யூனிட் கம்பல்சரி கிடைக்கும். ஆவரேஜாக நம்ம வந்து 60 டேஸ் பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ஒரு 900 யூனிட் கிடைக்கும். சன்லைட் அப் அண்ட் டவுன் பார்த்து நமக்கு 700லேருந்து 900 வரும் நமக்கு வந்து தாராளமாக கிடைக்கும் சார் இதுக்கு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து காலையில் 9 ஜாபுக்கு போயிட்டா ஈவினிங் 6 தான் சார் வரும். பகலில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் சோலாருங்கிறது பகலில் தான் சார் ஒர்க் ஆகும் நமக்கு. சார் அதுக்காக தான் வந்து இந்த பிஎம் சூரியகாரில் வந்துட்டு பேட்டரி இல்லாத சிஸ்டமை வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே. இது மார்னிங் 6 ஈவினிங் 6 நமக்காக ஒரு சோலார் உற்பத்தி பண்ணும். ஓகே. இந்த உற்பத்தி பண்ணுற பவரை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறாங்க. எப்படி அப்படின்னா நான் டே டைம் ஜென்ரேட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு அதை நம்ம நைட் டைமுக்கு வந்து கன்சியூமாக நம்ம இது வந்து நம்ம பண்ணிக்கலாம் சார். இது நல்ல ஒரு ஸ்கீமாக வந்து எல்லாமே தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நியர்லி நாங்கள் ஒரு 1200 சிஸ்டம் வரலும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் சார் சக்ஸஸ்ஃபுல்லாக. 10 இயர்ஸ் வந்துட்டு நமக்கு இன்வெர்டருக்கும் 25 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி பேனலுக்கு கொடுக்குறாங்க. இதில் நல்ல குவாலிட்டியான பிராண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். டாடா, அதானி, லூமினஸ், வாரி இந்த மாதிரியான வந்து நல்ல பிராண்டாக வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. இப்போ நமக்கு எவ்வளோ கரண்ட் பில் நம்ம குறையும் சார்? சார் இதுக்கு வந்து 3 கிலோவாட் சஜஷன் பண்ணல. 1 கிலோவாட்டுக்கு நெட்வொர்க் சார்ஜ் சொல்லிட்டு நமக்கு வந்து 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சார். 3 கிலோவாட்டுக்கு 270 ரூபா வந்து பை மந்த் பில்லில் நமக்கு வந்து 270 ரூபா தான் வரும். நம்ம எவ்வளோ யூனிட் கொடுத்தோமோ அந்த யூனிட்டை வந்து நம்ம ரிட்டர்னாக எடுக்கிறதுனால யூனிட் பை கால்குலேஷன் வந்துட்டு சோலாரில் வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நமக்கு மேலே எவ்வளோ இடம் தேவைப்படுங்க சார்? சரி, ஒரு பேனல் வந்துட்டு 8/4 சார். ஓகே. 32 ஸ்கொயர் ஃபீட்டு, 240 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வேணும். ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டை வந்துட்டு ஷேடோ ஃப்ரீயாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் சார். இதில் நீங்கள் வந்து இடத்த மட்டும் காட்டினீங்கன்னா போதும். உங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ் எப்படி, இபிக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் எல்லாமே நாங்களே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். எங்களோட டீம் வரும், சர்வே பண்ணணும், எந்த இடத்துல இன்வெர்டர் எந்த இடத்துல பேனல் சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அடுத்த ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நான் இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுத்துருவோம் சார். இதுக்கு நான் என்ன மெயின்டெனன்ஸ் நான் என்ன பண்ணணும் சார்? ஒரு மாதத்துக்கு ஒரு 3 டைம் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது எதுவுமே கிடையாது. ஒருவேளை நான் க்ளீன் பண்ணல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேஷனில் கொஞ்சம் குறையுமே தவிர வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சார். இதில் இதை நான் மானிட்டரிங் பண்ண முடியுமா சார்? எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுது? அக்யூரேட்டாக நீங்கள் என்ன ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளோ, இன்னைக்கு எவ்வளோ, இந்த மந்த் எவ்வளோ, இந்த இயர் எவ்வளோ, டோட்டல் அக்யூரேட்டாக வந்துட்டு உங்களோட மொபைலில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், ஆப்பில் பார்த்துக்கலாம். இப்போ நான் வீட்டுக்குள்ளே எதுவும் வயரிங் நான் சேஞ்ச் பண்ணுமாங்க சார்? இப்போ சோலார் போடும்போது இல்லை சார், உங்களோட டோருக்குள்ளேயே வர மாட்டோம். எங்களோட ஒர்க்கு வந்து மேலே சீலிங்லேயும் கீழே வந்துட்டு இபி மீட்டர்கிட்ட மட்டும்தான் ஒர்க்கே தவிர வேறு இதுக்கப்புறம் உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வயரிங் எதுவும் கிடையாது. இதில் வந்து பேட்டரி கிடையாது. பேட்டரி சிஸ்டம் இல்லாதனால வந்துட்டு டேரெக்டாக இபி கூட நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே சார். இப்போ இது சப்சிடி நமக்கு எவ்வளோ கிடைக்கும் சார்? நீங்கள் வந்து பிஎம் சூரியகார் அப்படின்ற போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஓடிபி வச்சு நாங்கள் அப்ளை பண்ணுவோம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, உங்களோட மொபைல் நம்பர், இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுவோம். இருக்கிற மீட்டர் வந்து ஸ்டாட்டிக் மீட்டரை எடுத்துகிட்டு நம்ம சோலார் பைடைரக்ஷனல் மீட்டராக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்சிடிக்கு அப்ளை பண்ணுவோம். இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன்லேருந்து நமக்கு மீட்டருக்கு வந்து ஒரு 10 to 15 டேஸ் ஆகும். இந்த மீட்டர் வாங்க முடிச்சதுலேருந்து நமக்கு சோலார் சப்சிடி அப்ளை பண்ணது ஒரு 10 to 15 டேஸில் நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். சரி, இதில் எந்த இடத்துல நீங்கள் போக தேவையில்லை. எஸ் சார். இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது, மீட்டர் மாற்றுறது, உங்களுக்கு சப்சிடி வாங்கி கொடுக்குறது எல்லாமே உங்களோட சைடில் வந்துடும். பேங்க் லோன் அந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுக்க முடியுமாங்க சார்? 0.6% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கீம் இது சப்சிடி ஸ்கீம் மட்டும்தான் சார். ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் சார். 2 lakhஸில் வந்துட்டு 1,89,000 வரும் நமக்கு வந்து 90% நமக்கு லோன் கிடைக்கும் சார். இந்த நீங்கள் வாங்கக்கூடிய சப்சிடி அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டில் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,20,000 உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். அந்த 1,20,000 நீங்கள் ஆல்ரெடி வந்து 20,000 நீங்கள் 10% பே பண்ணும்போது 1 lakh உங்களோட லோன் அமௌண்ட்டாக உட்காரும். அந்த லோன் அமௌண்ட்டே மந்த்லி 5,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறதுல 2,000 கட்டினீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷத்தில் உங்களோட லோன் க்ளோஸ் ஆகிடும். உங்களோட ரெகுலர் இபி பில் நீங்கள் கட்டுற மாதிரி கட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் மந்த்லி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் சேர்த்து போட்டு நான் கட்டுறேன், எனக்கு அந்த லோன் எல்லாம் சீக்கிரமாக எனக்கு வேணும்னா 2 வருஷத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் உங்களோட இபி பில் பண்ணணும் 2 சேர்த்து கட்டினீங்கன்னா 2 வருஷத்தில் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு 25 வருஷம் வந்துட்டு நமக்கு இது வந்து அக்ரிமெண்ட் வந்து கவர்மெண்ட்டில் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. இதே மாடல் உங்களுக்கு கரண்ட் பில் ரைஸ் ஆனாலையும் குறைஞ்சாலையும் உங்களோட வந்து ஸ்கீம் வந்து மாறவே மாறாது சார். இதில் வேறு எதுவும் சர்வீஸ் ரெக்கவர்ட் எதாவது இருக்காங்க சார்? நம்ம ஏதாவது எதுவுமே தேவையில்லை சார். நீங்கள் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த பிராண்டோ அந்த பிராண்டு கூட நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்கிறோம். ஆன் சைட்டில் வந்து பார்த்து கொடுத்து அட்டன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் நடுவில் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. அதே மாதிரி இது இடன் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. 2 lakhs அப்படின்னா நீங்கள் 2 lakhs நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். ஓகே சார். வேறு பற்றி உங்களுக்கு முழுமையான தகவலை கிடைக்கிறதுக்கு ஹைடெக் சோலார் கான்டாக்ட் பண்ணுங்கள்.